மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எனக்கு இதை ஒட்டி மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சருடைய பதில் ஒரு நல்ல விளக்கத்தை இருந்தார். இடையில் ஒரு சின்ன வாசகத்தையும் அது சேர்த்திருக்கிறார். நானே சொல்லிவிட்டேன், அதுக்கு தான் பதில் நான் சொல்லிட்டேன், முடிஞ்சது, உட்காருங்க. இல்லை அதை பற்றி நான் தீர்ப்பு கொடுத்தப்போ அதை பற்றி பேச முடிஞ்சு. இல்லை அதை பற்றி நான் சொல்லிட்டேன். யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த பதில் உரையில் விரிவான விசாரணை கர்நாடக தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் தரப்பிலும் ஒவ்வொரு விசாரணையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது குறித்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது கொடுத்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அது கொடுத்து ஏதாவது தேவைப்படும் என்றால் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நம்ம செய்வோம். அவசர பொது முக்கியத்துவம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இது குறித்து மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுடப்பட்டு இறந்தவர்கள் தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன்.